உங்களுக்கு இந்த மாதிரி இருக்கிற டேண்ட்ரஃபை ஜஸ்ட் 5 மினிட்ஸில் இந்த மாதிரி மாற்றி காமிக்கலாமா? ஸோ நீங்கள் நான் சொல்ல போகிற இந்த ஹேர் பேக்கை ஒரு தடவை மட்டும் யூஸ் பண்ணால் போதும், உங்களுக்கு டேண்ட்ரஃப் ஃபுல்லாக கிளியர் ஆயிரும். அதனால வரப்போகிற ஹேர் ஃபாலும் கண்ட்ரோல் ஆயிரும். ஸோ அதுக்கு ஃபஸ்ட்டு நீங்கள் ஒரு சின்ன துண்டு இஞ்சி எடுத்துக்கோங்க. இந்த இஞ்சியை நல்லா கழுவிட்டு சுத்தம் பண்ணி குட்டி குட்டி பீஸாக கட் பண்ணிக்கலாம். இது கூட வந்து பார்த்தீங்கன்னா 25 ml மட்டும் வாட்டர் மட்டும் விட்டுட்டு நல்லா அரைச்சி எடுத்துகிட்டு வந்துடுங்க. இப்போ இந்த இஞ்சியை ஒரு ஜல்லடை வச்சு நல்லா ஃபில்டர் பண்ணிடுங்க. டஸ்ட் மட்டும் இல்லாத அளவுக்கு ஃபில்டர் பண்ணிடுங்க. இப்போ இது ஒரு ஓரமாக இருக்கட்டும். இப்போ வந்து ஒரு பவுலில் நான் 25 கிராம்ஸ் ஆளி விதை எடுத்துக்கிறேன். இந்த ஆளி விதை ஒரு பாத்திரத்தில் மாற்றிட்டு 100 to 150 ml தண்ணி மட்டும் விட்டுட்டு நல்லா கொதிக்க வைக்கலாம். ஸோ கொதிக்க ஆரம்பித்த உடனே அடுப்பை சிம்மில் வச்சுருங்க. இப்போ ஒரு 5 நிமிஷம் இப்படியே இருக்கட்டும். இதுக்கு பிறகு பார்த்தீங்கன்னா இந்த மாதிரி ஒரு கன்சிஸ்டன்சியில் வரும். இப்போ இதை ஒரு ஜல்லடை வச்சு நல்லா ஃபில்டர் பண்ணிடலாம். ஃப்ளாக்ஸீட் ஜெல் நல்லா ஆறணும். ஆறின பிறகு இன்னும் கட்டி சேரும். ஸோ இப்போ நம்ம எடுத்து வச்சுருக்க இஞ்சி சாறை இந்த பவுலில் சேர்த்துக்கலாம். இது கூடவே நம்ம ஆற வச்சுருக்க ஃப்ளாக்ஸீடையும் சேர்த்துட்டு நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுருங்க. இப்போ நான் ஒரு அரை லெமன் மட்டும் எடுத்துக்கிறேன். இந்த அரை லெமனை மட்டும் லைட்டாக பிழிஞ்சு விட்டுருங்க. பிழிஞ்சு விட்ட பிறகு நல்லா மிக்ஸ் பண்ணிடுங்க. உங்களால் எவ்வளோ மிக்ஸ் பண்ணணுமோ அந்தளவுக்கு நல்லா மிக்ஸ் பண்ணிட்டீங்கன்னா ஒரு சூப்பர் ஹேர் ஃபால் கண்ட்ரோல் பேக். அதோட உங்களுக்கு டேண்ட்ரஃபும் கிளியர் ஆகும், முடியும் நல்லா வளரும், உங்களுக்கு பால்னஸ்லேயும் ஹேர் க்ரோத் ஆகும்.